Welcome back to Netboard Photoshop Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இமேஜை வந்து எப்படி சின்னதாக்கலாம் எப்படி பெருசாக்க போறோம்ன்றத பார்க்க போறோம். ஒரு இமேஜை நான் ஓபன் பண்ணி நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4032 by 1860. நல்ல குவாலிட்டியாக உள்ள பிக்சர் தான். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு மூவ் கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் டு நார்மல் லேயர்னு வரும். ஓகே, இப்போ நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை சிறுசாக்கிறதுக்கு என்ன செய்யறோம்னா கண்ட்ரோல் T கொடுக்குறோம். T கொடுத்துட்டு கிளிக் பண்ணி டவுன் பண்ணிங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிக்சர்ஸை நீங்கள் ஷ்ரிங்க் சிறுசாக்குனீங்கன்னா அந்த படம் வந்து அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ விட்டு போகாது. இது ஒரு மெத்தட். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்டர் எஸ். ஸோ இது 100% காட்டுது. நம்ம வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜை கம்மி பண்ணிக்கலாம். ஒரிஜினல். ஸோ நம்ம சேவ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் 0 கொடுங்க. இந்த ஒயிட் ஸ்பேஸும் சேர்ந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ டிரான்ஸ்பரன்சியாக வேணும்னா நம்ம என்ன ஜேபிஜியை சேவ் பண்ணோம்னா let me show you. அந்த எம்டி ஒயிட் ஸ்பேஸும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் போங்க, ட்ரிம்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டாப் லெஃப்ட் பிக்சல் கலர், பாட்டம் ரைட் பிக்சல் கலர், த டாப் மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் பிக்சல்ஸ். நம்ம என்ன செய்ய போகிறோம், டிரான்ஸ்பரண்ட் பிக்சல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ அளவுக்கு சின்னதாக்கணுமோ அந்த இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுது. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் இசட் பண்ணிக்கிறேன். நம்ம வேற விதமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பேனலில் போய் நம்மளோட சைஸை குறைக்கிறத பற்றி இது நம்மளோட ஆக்சுவல் பிக்சல்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து 0px இருக்கு. இப்போ நம்ம வந்து வித்தை வந்து ஒரு 50% மாற்றணும்னா 50 டைப் பண்ணிட்டு % சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இமேஜ் 50% மாறிடுது. ஆனால் என்னென்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாறிடுது. ஸோ அதுக்காக என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் இசட் போட்டுக்கிறேன். இந்த செயின் லிங்க் பட்டனை லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எத்தனை % நம்ம இங்கே சுருக்கினாலும் அந்த சேம் பெர்சன்டேஜ் வந்து ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம சேவ் பண்ணுறதை பார்த்துட்டோம். எப்படி நம்ம இமேஜின்னு ட்ரிம் மூலமாக நம்ம சேவ் பண்ண பார்த்தோம். இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். வாட் இஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஒய் பொசிஷன்? இப்போ எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 கொடுக்குறேன். ஹரிசாண்டலாக அது வந்து லெஃப்ட் மோஸ்ட் பிளேஸ்க்கு போயிடுது. ஒய் வந்து 0 கொடுக்குறேன், டாப் மோஸ்ட். ஸோ நம்ம பொசிஷன் பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம இந்த இடத்துல செஞ்சுக்கலாம். இல்லை இங்கே வந்து நம்ம பிக்சல்ஸ் கொடுக்கணும்னா pxன்னு டைப் பண்ணால் போதும். எம்எம்மா இருக்கணும்னா எம்எம்மா டைப் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஒரு 20 mm வித் வேணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ அந்த பிக்சர் வந்து எவ்வளோ சின்னதாகிடுச்சுன்னு பாருங்க. 20 mmனா 2 centimeters. ஒரு பாஸ்போர்ட் சைஸோட அகலத்தை விட ஒரு 5 mm கம்மியாக தான் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை ஜூம் பண்ணுறேன். சாரி, கம்ப்ளீட்டாக பிக்சல் டிஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் இசட் பண்ணிடுறேன். ஸோ என்ன மாதிரி செய்யணுமோ அதை நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு உங்களோட யூனிட்டை இங்கே மறக்காமல் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாறிடும். பிக்சல்ஸாக வச்சுக்கலாம், பெர்சண்டாக எடுக்கலாம், சென்டிமீட்டர்ஸ், இன்ச்சஸ்க்கு வெறும் IN போட்டாலே போதும். இப்போ 4 inchஸில் 6x4 ஃபோட்டோ மாதிரி வேணும் அப்படின்னா 6 IN, இன்ச்சஸ்க்கு IN கொடுத்தீங்கன்னா போதும். 6 inches. அப்போ இதை பார்த்தீங்கன்னா 6 inches வந்து ஒரு ஃபோட்டோ 6x4 ஆர்டினரி ஃபோட்டோ மாதிரி அது மாறுது. பட் பிக்சல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிகிரேட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பண்ணுறப்போ நம்மளுடைய சைஸை ரெடியூஸ் பண்ணுறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளோட பிக்சல்ஸ் தான். ஓகே, கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் 0 ஒரிஜினல் இமேஜுக்கு போய்டுவோம். மறுபடியும் அகைன் கண்ட்ரோல் இசட்,
மொத்தமாக இப்போ நம்ம ரிவர்ட் பண்ணோம்னா F12 அழுத்திட்டிங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்டுக்குரிய பொசிஷனில் அது ரிட்டர்ன் பண்ணிக்கும். F12 பட்டனை நீங்கள் மறக்காமல் யோசிச்சு வச்சுக்கோங்க. அது எப்பயுமே நம்ம எந்த ஒர்க்கில் இருந்தாலும் கண்ட்ரோல் யூசர் கொடுத்து பேக்வேர்டு போகிறதோ ஹிஸ்ட்ரியிலேருந்து பேக்வேர்டு போகிறதோ எல்லாம் ஒன்று தான். ஆனால் F12 பண்ணுறப்போ எப்படி இனிஷியல் ஸ்டேஜ் இருந்ததோ அதே மாதிரி செய்கிறது. இப்போ நம்ம இதை சின்னதாக்குறதுக்கு இமேஜ் சைஸ் இது எவ்வளோ சைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56 inches by 26 inchesன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை நம்ம சுருக்க போகிறோம். நமக்கு தேவை எத்தனை இன்ச்சஸ் அப்படின்னா இதில் ஒரு 6 inches நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணுறப்ப இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். அப்போ தான் நம்மளோட இமேஜை இங்கே பார்க்க முடியும். ஸோ ஆக்சுவல் பிக்சல் பார்க்கணும்னா 100%. ஓகே, இதுதான் அதோட ஆக்சுவல் பிக்சல். இப்போ நம்ம ஷ்ரிங்க் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்கை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணால் நம்மளோட இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதில் அந்தளவுக்கு நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ ரிடக்ஷனில் வந்து பைக்கு ஷார்ப்பர்னு இருக்கும். அப்போ இமேஜை வந்து ஷார்ப்பாக கொண்டு வரணும். அந்த பொசிஷனில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆட்டோமேட்டிக்கும் அதுவும் ஒன்றா தான் இருக்கும். ஏன் ரீசன் எடுத்தால் இருக்கிறதுலே அதுதான் பெஸ்ட்டு அப்படின்றத ஃபோட்டோஷாப் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஃபோட்டோஷாப்போட ரெண்டரிங் இன்ஜின் வந்து எது பெஸ்ட் அப்படின்றத பார்த்து எடுக்கிறது தான். இப்போ நியரஸ்ட் நெய்பர் கொடுக்குறப்ப ஒரு பிக்சல் தன்னோட பக்கத்தில் இருக்கிற பிக்சலோட ரிலேட்டடான கலருக்கு மேட்ச் பண்ணி போகும். அது வந்து ஹார்ட் எட்ஜுன்னு சொல்கிறாங்க. அந்த ஹார்ட் எட்ஜ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே சின்னதாகிறப்ப ரொம்ப பயன்படாது. பைலினியர் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட இமேஜ் வந்து ஒரிஜினல் சைஸில் பிரிண்ட் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் இமேஜை சின்னதாகிறப்போ கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பைலினியரை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட். இப்போ ஆட்டோமேட்டிக் பண்ணுறதுங்கன்னா ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கும். பட் இமேஜோட நியரஸ்ட் பிக்சல்ஸ் வந்து ஹெவியாக ஷார்ப் ஆகிறதுனால கண்ணிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரிஜினல் சைஸ். இந்த ஒரிஜினல் சைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுடைய எஃபெக்டை இப்போ பார்த்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்கில். இப்போ பைலினியரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், டாட்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்க்குறப்ப டாட்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அது கண் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம 700% பண்ணியிருக்கோம். ஸோ 100%ல் இதை பார்த்துருவோம். ஓகே, ஃபைன். ஓகே கொடுக்கணும். இது Ctrl 1 ஆக்சுவல் சைஸில் பார்க்குறப்ப பிக்சர் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்குது. எப்படி கிளாரிட்டி பார்க்குறப்ப இங்கே டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம எப்பயுமே பைலினியரை நம்ம ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Again I am going to press F1 to revert the picture. ஸோ எப்படி சின்னதாக்குறதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு இமேஜ் எப்படி பெருசாக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார் தட் அந்த எக்ஸசைஸ்க்கு நான் இந்த இமேஜை ஓப்பன் பண்ணுறேன். இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 333/500. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நம்ம என்லார்ஜ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை எப்படி என்லார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம இமேஜ் சைஸில் போய் இன்ச்சஸில் பார்த்து 4/6 இருக்குது இந்த பிக்சர். ஸோ 8க்கு நான் கொண்டு போகிறேன். 8 பிஃபோர் தட் நான் இதை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கிளிக் ஆகிருக்கு. ஸோ அது ஆஸ்பெக்ட் ரேஷியோவை அப்படியே மெயின்டைன் பண்ணும். 8. ஓகே, நம்ம இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். கிளாரிட்டி ஓரளவுக்கு பிளரியாக தான் இருக்கு. ஸோ Ctrl Z அகைன் நான் மறுபடியும் இமேஜ் சைஸ். இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கை சூஸ் பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம என்லார்ஜ் பண்ணுறப்போ டீட்டெயில்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா இது நம்ம ப்ராடக்டை பற்றி
கேட்டிருக்காங்க நம்ம கஸ்டமர்ன்றப்போ ப்ராடக்ட்டை தான் நம்ம என்ஹான்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ இந்த இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ப்ராடக்ட்ல பார்க்குறோம். இங்கே ரெடியூஸ் நாய்ஸை கொடுக்குறோம். எந்த அளவுக்கு நம்ம இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை இதை வச்சு தான் பார்க்க முடியும். ஓகே, ரெடியூஸ் நாய்ஸை வந்து 100% கொடுத்துட்டேன். ப்ரிசர்வ் டீடைல்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் என்னோட சைஸை மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ எப்பயுமே ப்ரிசர்வ் டீடைல்ஸ் வித் 100% ரெடியூஸ் நாய்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இமேஜை நீங்கள் என்லார்ஜ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே ஃபைன். இதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத அடுத்த லெசனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.